ஆக்சுவலா நான் அந்த வீடியோ எடுத்து முடிச்சு எடிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்த அப்டேட் இது. இந்த பையன் பாருங்க, இந்த அவதூறா பேசினான்ல, அவன் வந்து போலீஸாரால கைது செய்யப்படுவான்னு பார்த்தா, ஒரு மன்னிப்பு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கான். ஸோ இந்த ஃபார்மேட்ட நீங்க பார்த்துக்கோங்க. யார் வேணா என்ன வேணா பேசலாம் போல. பேசிட்டு இதே ஃபார்மேட்ல நம்ம கரிக்குலம் விட்டே ரெஸ்யூம் குடுப்போம்ல, அதுக்கு ஒரு ஃபார்மேட் மாரி மன்னிப்பு கடிதத்துக்கு இது ஒரு ஒரு ஃபார்மேட் போல இருக்கு. என்ன தப்பு பண்ணாலும் இந்த மாரி ஒரு மன்னிப்பு ட்வீட்ட போட்டுட்டீங்கன்னா, அதற்கப்புறம் தண்டனை இல்லாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். என்னத்த சொல்றது? வணக்கம். கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸு, சென்சிட்டிவ் விஷயங்கள பத்தி பேசவே கூடாது அப்படின்னு நெனச்சாலும், திருப்பி திருப்பி அந்த மாரி இடங்கள்லயே போய் நின்னுட்டுருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு புது அரசியல் கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது. நன்மையும் பார்த்தீங்கன்னா, புதுசா நெறையா நடக்குது. தீமையும் நெறையா புதுசு புதுசா நடக்குது அப்படின்னு சொல்லலாம். முருகர பத்தின கான்ட்ரோவர்சி நடந்தது, முடிஞ்சுது. அதற்கப்புறம் சமீபத்தில பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டி பத்தி ஒரு அமைச்சர் சொன்னது, தமிழ் கூட கம்பேர் பண்ணது, அது ஒரு கான்ட்ரோவர்சியா இருந்துச்சு. அதில நம்மளோட இடம் என்ன, பார்வை என்னங்கிறத பேசியிருக்கோம். இப்ப இது நின்னே தொலையாது அப்படிங்கிற மாரி தொடர்ச்சியா அடுத்து இன்னொரு விஷயம் வந்திருக்கு. நெறைய பேர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்குற மாரி ட்விட்டர் தளத்த பார்க்க மாட்டீங்க. பட் எக்ஸ் தளத்தில தாவேகாக்கு சாதகமா அவங்களோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற பேர்ல நெறைய பேர் செயல்பட்டுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடுறது மட்டும் இல்லாம, ரொம்ப ஹார்ஷான கமெண்ட்ஸ் யாரெல்லாம் அவங்கள எதிர்க்கிறாங்களோ, அவங்களலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாடி ஷேமிங், பெர்சனல் அட்டாக், அப்யூஸ், கொச்சையான வார்த்தைகள் பச்சையா என்னால சொல்லவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் போட்டிருக்க ஒரு ஐடி. அந்த ஐடியோட பேர் மைக்கேல். அதுல நம்ம முதல்வர் விஜயோடைய படத்த வச்சிருப்பாங்க. அந்த ஐடியோடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமானதா தான் இருக்கு. ஏன்னா போட்டது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரொம்ப கொச்சையான வார்த்தைகள், ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப அரகன்ட்டா பேசக்கூடிய ஒரு ஆளு. அந்த ஆளோட முகத்த பார்க்காம அனானிமிட்டி மெயின்டெயின் பண்ணிட்டு, முதல்வர் விஜயோடைய முகத்த பார்த்தீங்கன்னா, முகப்புல போட்டுட்டு அவர் மைக்கேல்ன்ற பெயரோட செயல்பட்டுட்டு இருந்தாப்ல. சமீபத்தில இவர பத்தி நான் ஏன் பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழ் கடவுள் முருகர் இருக்கார் இல்லையா? அவர கொச்சைப்படுத்தும் விதமா, கொச்சைனா மரியாதை குறைவா இல்ல, ரொம்ப அசிங்கமா, கேவலமா பேசுற மாரி ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாப்ல. அது எங்கருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சிவகார்த்திகேயன் சேயோன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாரு. அந்த படத்துல சீமான் அவர்கள் நடிக்கிறதா ஒரு நியூஸ் பரவுது. அதுல குறிப்பா சீமான் அவர்கள் முருகர் கேரக்டர் பண்றாரு. அவர் முருகராவே வராரு. நம்ம எல்லாருமே பார்த்த அந்த ஒரு பாலகன் முருகர் இல்லாம, நாம் தமிழர் கட்சியில பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்ணி அந்த ஒரு இமேஜ் ஆஃப் முருகன் காட்டியிருப்பாங்க. அது மீசெல்லாம் வச்சிருக்க மாரி. உதாரணத்துக்கு சாரி என் ஸ்டுடியோல இருக்கு. அத நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இதே மாரி இல்லைனா கூட ஆல்மோஸ்ட் இந்த மாரி ஒரு ஒரு கெட்டப் அவர் பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி ஒரு தம்பி பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ ரொம்ப பிரபலமாயி சமூக வலைதளங்கள்ல போயிட்டே இருந்துச்சு ட்விட்டர்ல. அதற்கு ரீபோஸ்ட் பண்ணி ரிப்ளை பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இந்த மைக்கேல் அப்படிங்கிற ஐடி பார்த்தீங்கன்னா, சில வார்த்தைகள்லாம் போட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. அந்த ட்வீட்ட இப்போ அவர் டிலீட் பண்ணிட்டாரு. ஏன் டிலீட் பண்ணாரு? நடுவுல நினைச்சேன் எல்லாமே சொல்றேன். பட் டிலீட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்வீட் என்ன அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ஏன் எனக்கு தயக்கமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி சில்லற நாய்ங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னால எந்த அளவுக்கு ஒரு மத பதட்டம் ஏற்படலாம், சமூக பதட்டம் ஏற்படுத்தும். மதத்தின் பேர்ல சண்டை வந்துற போது, யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சகோதரத்துவத்தோட தமிழ்நாட்டுல இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குள்ளயும் விஷம் விதைக்கப்பட்டுற போது, அது என்ன மதமா இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு பயமும், தயக்கமும் இருந்துச்சு. ஆனா இதை இன்னைக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு தான் பேசுறேன். ஸோ இந்த விஷயத்த என்னால திருப்பி படிச்சு கூட காட்ட முடியாது. அவ்வளோ கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி இவர் போட்டிருக்காரு. போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே போயிட்டு விமர்சனம் பண்றாங்க. எல்லாருமே கீழ போயிட்டு டிலீட் பண்ணுன்னு சொன்னாங்க. நெறைய பேர் ஹார்ஷா சொல்லியிருந்தாங்க. இன்ஃபாக்ட் நானும் கீழ போயிட்டு டேய் சில்ற ஒழுங்கா டிலீட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பங்குக்கு என்னோட கோவத்தை வெளிப்படுத்தி கமெண்ட் பண்ண வேற என்ன பண்ண முடியும் நம்மளால சொல்லுங்க. அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா சோசியல் மீடியால யாரெல்லாம் பிரபலமா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே, உதாரணத்துக்கு நம்மளுடைய நண்பர் பாரிசாலன் அவர்கள், அவரும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு போஸ்ட் போடுறாரு. மாரிதாஸ் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் யாரு அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி போடுறாங்க. மதக்கலவரம் உண்டாக போது அஃபிஷியல்ஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அவர் மட்டும் இல்லாமல் பல தமிழ் தேசியவாதிகள், சில திமுகவினர் அவங்க எல்லாருமே போட தான் செய்கிறாங்க. இப்படி பற்றி எரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பொதுமக்கள், முருக பக்தர்கள் எல்லாருக்கும் போய் சேருது. குறிப்பாக என்னதான் அது தாவேகாவினர் அதிகமாக ஃபாலோ பண்ண ஐடியா இருந்தால் கூட அந்த போஸ்ட்டு கீழே தாவேகாவினர் எல்லாருமே போயிட்டு இந்த மைக்கேல் அப்படிங்கிற நாயை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல. ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு போஸ்ட் போட்டிருக்கான். ஸோ அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் மட்டும் இல்லாம மத வெறியை காட்டும்படியான இந்த போஸ்ட்லாம் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கான். எதுவுமே நடக்காத மாதிரி அவ்வளோ திமிரா இருக்கான். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது கைக்கு மீறி போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே பயந்து அந்த போஸ்ட்டை டிலீட் பண்றான். சரி, இதோட இவனை விட்டுடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபர்
அந்த நபர் வந்து அரசாங்கத்துல ஒரு பதவியில கூட இல்ல. அரசாங்கத்துல வந்து பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்கள பத்தி யாராவது ஒருவேளை தப்பா பேசிட்டாங்கன்னா இன்னைக்கு கைது பண்ணலாம் இல்லையா? அந்த ஒரு நபருக்கே அவ்வளவு மரியாதைனா, தமிழ் மக்கள் குறிப்பா இந்துக்களுடைய பெரும் கடவுளான முருகன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்தவன் இல்ல அப்படின்னா கூட, எனக்கு வந்து முருகன் அப்படிங்கிறது என்னோட கல்ச்சருடைய ஒரு ஐடென்டிட்டி. ஸோ எங்களுடைய பெருமை. அப்படிப்பட்ட ஒரு போஸ்ட்டை வந்து என்னால் பார்த்துட்டு போய் சும்மா இருக்க முடியாதுன்றதுனால நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து ரைஸ் அப் பண்ணுறப்போ இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் போகுது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபரை கைது செய்யணும்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதற்கப்புறமும் வந்து உடனே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை. பேரலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அமைச்சர் மரிய வில்சன் பேசின அந்த பேச்சு, தமிழ், பைபிள், பான் கிறிஸ்டியன், இது எல்லாமே ஏற்கனவே வந்து அவர் ஒருத்தர் அப்படி பேசினாரு அப்படிங்கிறதுனால சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்து அண்ணனா தம்பியா பழகிட்டு இருக்க எல்லா மதத்தினருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடை ஏற்படுத்துகிற மாதிரியான கருத்துக்கள் நிறையா வந்து பரப்பப்பட்டது மட்டும் இல்லாமல் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதற்கப்புறம் அவர் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசிட்டாரு. அந்த விஷயம் அப்படியே போயிடுச்சு. அதற்குள்ள இந்த சில்லற பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டு திருப்பியும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குறான். எங்கேயோ ட்விட்டரில் போட்டான், அது அப்படியே போயிடும்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. முழுக்க முழுக்க எல்லா தரப்புலுமே வந்து இது பரப்பப்பட்டு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இதில் குறிப்பாக பல இந்து அமைப்புகள் வந்து நடவடிக்கையே எடுக்கலை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஸ்டர்ன் வார்னிங், நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, கூடிய சீக்கிரமே எங்கள் அமைப்புகளே அவன் யாருன்றதை தேடி கண்டுபிடிச்சி அவன் மேலே நாங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போகுது. அதற்கப்புறம் என்ன நினச்சாங்களோ ஏது நினச்சாங்களோன்னு தெரியல. நம்ம போலீஸோட ஒரு ஒரு பேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா, இவர் மேலே இந்த குற்றத்துக்காக சைபர் கிரைமில் வந்து மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம், விசாரணை வந்து பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மாரிதாஸ் போன்ற நபர்கள் இவரோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணி போடுறாங்க, இவரோட முகத்தை ரிவீல் பண்ணி போடுறாங்க. இவர் தாவேக்காக்கு இன்டைரக்டாலாம் சப்போர்ட் பண்ணல. தாவேக்கா நடக்கிற மீட்டிங்ஸில் மட்டும் இல்லாமல், விஜய் அவர்களுடைய படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவிட்டிஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அவங்க பல போஸ்ட்டுகளை ஏற்கனவே அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டிருக்காரு. ஸோ அவருடைய முகமும் வந்து எக்ஸ்போஸ் ஆகப்படுது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை அவர் மேலே வந்து நடவடிக்கை, அதாவது விசாரணை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு நம்ம பேசியிருக்க வரைக்கும் தெரியல. இனிமேல் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னா, ஏற்கனவே ஒரு கிறிஸ்டியன் டாமினேட்டட் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து யாரெல்லாம் பவரில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் விட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் சர்ச்சுக்கு போயிட்டு வர எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொச்சையாக பேசுறது, அதுவும் எல்லா இந்து நண்பர்கள்லாம் வந்து பேசலை. கிறிஸ்டியானிட்டியில், இந்துவிசமில், முஸ்லீம்ஸில் எல்லாத்துலேயுமே மதவெறியானுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில மதவெறியானுங்க பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே அப்யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது என்னவோ எல்லாருமே சேர்ந்து செய்கிற சதி மாதிரி வந்து போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அமைச்சர் புஷி ஆனந்தோடைய அறையை காட்டுறாங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ மதத்தை சம்மந்தப்பட்டு டிஸ்ட்ரிக்டாக சிவப்பு கலர் துணியை தொங்க விட்டுருக்காரு. கீழே பார்த்தா ஏதோ மேட்டை போட்டிருக்காங்க. அது ப்ளஸ்ஸாக சிலுவையானன்னு தெரியல, பாருங்க சிலுவை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து நம்ம பைபிளோட அறிவுரையை கேட்டு தாவேக்கா நடந்ததால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அது பாலிமர் போன்ற நியூஸ் சேனல்களே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக போடுறாங்க, போஸ்ட்டாக போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு வீடியோவும் வந்து டிலீட் ஆகிடுது. பட் இன்றைக்கி இன்டர்நெட்டில் போட்டது தான், அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அது தொடர்ந்து பரவிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து போலரைஸ் ஆகிறதுக்காக வந்து பாஜக போன்ற கட்சிகள் ட்ரை பண்ணிருக்கப்போ, திமுக ஒரு காலகட்டத்தில் இதை வச்சு அரசியல் பண்ணுறப்போ, தாவேக்காவும் ஏதோ ஒரு போலரைசேஷனை நோக்கி வந்து இந்த நாட்டை தள்ளுதோ, குறிப்பாக தமிழ்நாட்டை தள்ளுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தாங்க எழும்புது. இது முழுக்க முழுக்க பாஜகவை கரத்தை வலுப்படுத்தி சிறுபான்மையினர் வைசஸ் பாஜக, பாஜக வர்சஸ் டிவிகே, விஜய் தளபதி வர்சஸ் நரேந்திர மோடி அப்படிங்கிற இவங்களோட லாங் டேர்ம் பிளானுக்காக இவங்க இப்போதுல இருந்தே வந்து ஒரு பிரச்சனைகளை கலப்பி விடுறாங்களோ அப்படிங்கிற இந்த மைக்கேல் போட்டானே அந்த சில்லற பையன், அந்த போஸ்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய பிளான் கூட நான் சொல்ல. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அவங்களோட நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. சமீபத்தில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிஎம் வந்து ஏன் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணி பார்த்தா இங்கே ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்கி, இங்கே ஒரு மத வெறியர்களை எல்லாத்தையும் உருவாக்கி போலரைஸ் பண்ணி பிஜேபி பக்கம் ஒரு சில தமிழர்களை தள்ளி இன்னொரு பக்கம் வந்து தாவேக்க பக்கம் எல்லாம் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு அரசியலை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது. குறிப்பாக டிவிக்கே ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கிளவராக பண்ணிட்டு இருக்காங்க. தலித்தியத்தை அப்சர்வ் பண்ணிட்டாங்க, திராவிடத்தை அப்சர்வ் பண்ணிட்டாங்க, கிறிஸ்டியானிட்டி ஆப்வியஸ்லி அண்ட் முஸ்லீம்லேயும் அவங்க பக்கம் வந்து ஈர்த்துக்கிட்டாங்க ஃபுல்லாக. இப்படி மற்ற கட்சிகள் பண்ணுறதுக்கு அரசியலே இருக்கக்கூடாது. ஜெயலலிதா மேடம்ன்றாங்க,
புரட்சி தலைவரை ஏற்கனவே படத்தில் வச்சு கொண்டாடுறாங்க, கலைஞர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு எதிரிகள் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் கொஞ்ச நாள் இல்லாமல் எல்லாருமே எங்களுக்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட அரசியலும் பார்த்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆன்டகனிஸ்ட் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக செத்த பாம்பாக மாறிட்டு இருக்க டிஎம்கே வச்சு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் சிஎம்மோட நாங்கள் நிற்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் விஜய் தளபதி அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, தாஜ்மஹால் வந்து கருப்பு கலர்ல இவர் ஒன்று தனியாக கட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒன்று கிளப்பிட்டு நார்த் ஃபுல்லாக ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் விஜய் அவர்களை பிஎம் கேண்டிடேட்டா கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிற இவங்களோட லார்ஜர் பிளான்காக இங்க இருந்து ஆரம்பிக்கப்படுற போலரைஸ்ட் அரசியலா அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு வந்து எழுந்திருக்கு. சரி, இது இல்லாம கூட இருக்கலாம், என்னோட சந்தேகமா கூட இருக்கலாம். அப்படி இந்த அரசாங்கம் இந்த மாதிரி வந்து கிறிஸ்தவத்தை முன்னிறுத்தி பேசுறது, ஏதாவது கிறிஸ்தவ கவர்மெண்ட் நடக்குது, மிஷினரிஸ்லாம் இங்கே வந்து ஆதிக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணி சாதாரண மக்களுக்குள்ள ஒரு டிவைடை ஏற்படுத்துற மாதிரியான பேச்சுகள், நடவடிக்கைகள்லாம் வந்து முதல்வர் தடுப்பாரா, இல்லை வந்து தெரிஞ்சுதான் அப்படியே விட்டுருக்காரா அப்படிங்கிறது நம்ம வந்து நேரத்தில் ஒத்து தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். தயவு செய்து சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மத கலவரம் அப்படிங்கிறது மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி, சகோதரத்துவம் ரொம்ப அதிகம். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் மாதிரி செக்யுலரான பீப்புள் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இங்கே இருக்க கிறிஸ்தவர்களும் சரி, முஸ்லீம்ஸும் சரி, மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாருக்கூடையும் ஒரு இணக்கமாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் அணைக்க முடியாத தீயை வந்து இங்கே ஆரம்பிச்சு விடாதீங்க. இதில் இன்னொரு பக்கம் நம்ம ஒன் சைடாக மட்டும் பேச முடியாது. இதில் முட்டு கொடுக்கறதுக்காக சொல்ல, இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேட், நிறைய ப்ரொபகேண்டா, நிறைய முத்திரை குத்துதலுக்கு அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது இஸ்லாம். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்தவமும் வந்து இருக்கோ அப்படிங்கிற, அதாவது வைக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. இதற்காக வந்து ஐயோ பாவம் கிறிஸ்டியன்ஸ் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்ல, இது ஒரு பெரிய அரசியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினரும் பயன்படுத்தி கொள்ளப்படுகிறார்கள். ஏதோ ஒரு புது விதமான போலரைசேஷனை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கோ, அதை சில கட்சிகள் இல்லை ஒரு கட்சி பிளான் பண்ணிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஐயமும் சந்தேகமும் தான் வருது. இந்த ட்வீட் போட்டவனை விடக்கூடாது, இந்த ட்வீட் போட்டவனோட முகத்தை காட்டியாச்சு, இந்த ட்வீட் போட்டவன் சரியான வகையில் தண்டிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாருமே வந்து சமூகத்தில் பதட்டத்தை தூண்டுற மாதிரி, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி, இணக்கமாக இருக்கிற தமிழர்களை மதன் மூலியமாக பிரிக்கிற மாதிரியான செயல்களை செஞ்சாங்க அப்படின்னா இனிமேல் செய்யவே யோசிக்காத மாதிரி, அது உங்கள் கட்சியை சார்ந்தவனாலும் சரி, உங்களோட ஆதரவாளர் இருந்தாலும் சரி, எவனுமே இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த தண்டனையும் இனிமேல் எடுக்கப்பட போகிற நடவடிக்கையும் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு ரெஸ்பான்சிபிளான கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேருந்து கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கேன். அதாவது பார்த்தோன்னா வார்த்தைகள் பிரயோஜனம் அப்படிங்கிறத பார்த்து பட் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மனசார தான் கொட்டியிருக்கேன். நான் பேசுனது ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேரில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி இதில் எதெல்லாம் சரியாக இருக்குது, எதெல்லாம் நீங்கள் ஆமோதிக்கிறீங்க அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. எது தவறாக இருக்குது, எதை வந்து நான் என்னோட பார்வையில் மாற்றம் ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி நான் விட்ட ஏதாவது வேலிட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இன்னும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்து சொல்கிறதுக்கு அப்படின்னா தயவு செய்து அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் I want this to be a conversation, interactive conversation and not just a one-side video. நன்றி.